கோடை வெயில் உச்சத்தில் இருக்கும் நிலையில் இதயத்தை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என இதயவியல் சிறப்பு மருத்துவர் மதன் மோகனுடன் நமது செய்தியாளர் ரகுவரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வெயில் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி இதய நோயாளிகள் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுக்கணும் சார்? இந்த பாடியில பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இப்ப நம்ம எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், வெளியில உள்ள டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக ஹார்ட் என்ன ஆகுது, சர்க்குலேஷன், இப்ப அந்த சர்க்குலேஷனை டபுள் ஒர்க் பண்ணாதான் இந்த பாடியில உள்ள டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணி இதை கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் கூல் பண்ணி கொண்டுறதுக்கு ஹார்ட் கடினமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒரு சர்க்குலேஷன் இப்போ ஒரு மினிட்டுக்கு இவ்வளவு பிளட் நமக்கு பாடியில சப்ளை வரணும் அப்படின்னா இந்த ஹீட்னால என்ன ஆகுதுன்னா இந்த பாடியில உள்ள ஸ்கின்ல உள்ள டெம்பரேச்சர்லாம் வெளியில உள்ள டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹார்ட் அதிக லெவல்ல வேலை செய்யும்போது டபுள் சர்க்குலேஷன் ஆகும்போது ஹார்ட் நமக்கு அஃபெக்ட் ஆகுது. இதனால ஹார்ட் ப்ராப்ளம் நமக்கு வர பாக்குது. இந்த ஹார்ட் பீட் பல்ஸ் எடுத்தோடனே நமக்கு தெரியும் அதிகமா இருக்கு, துடிப்பு அதிகமா இருக்கு. இது பேரு நம்ம பால்பிட்டேஷன் சொல்றோம். இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு என்ன ஆகும்னா சமயத்துல மயக்கம் வர ஆரம்பிக்கும், கிடினஸ், சில பேர் டிசீனஸ், மயக்கம் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி படபடப்பு, டிசீனஸ் இப்படி இருந்தாலே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் பார்த்துக்கிறது உடனே நல்லது. சார், இப்போ இந்த வேர்வையும் அதிகமாகுது, உடம்புல இருக்கிற நீசத்தும் நிறைய ஹீட்லயும் நான் வெயில நிக்க வேண்டியது சூழலா இருக்கு. இப்போ நான் ஹார்ட் பேஷண்டா இருக்கிறேன்னா என்ன பண்ணணும் சார்? இப்ப ஹார்ட் பேஷண்ட்லயே நம்ம ரெண்டு விதமா பாக்குறோம். ஹார்ட் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் சில பேருக்கு நார்மல் ஹார்ட்னு நம்ம சொல்லுவோம். அது என்னன்னா இந்த பம்பிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேஷண்ட் என்னதான் வெயில் வந்தாலுமே நம்ம தண்ணி ஹைட்ரேஷன் நல்லா குடிச்சுக்கிட்டா அது நார்மல் லெவலுக்கு கொண்டு நிப்பாட்டிடும். இது ஹார்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஹார்ட் பம்பிங் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். அது நார்மலா 60% இருக்க வேண்டிய இடத்துல 30-40 அப்படி இருந்ததுன்னா அவங்கள போய் நம்ம நிறைய தண்ணி குடிங்க, ஹைட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஹார்ட் ஃபெயிலியர்ல போய் உண்டாக்கி இழுத்துட்டு போய் விட்டுரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணா ஹார்ட் பம்பிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி பேஷண்ட்டை நம்ம ஓகே நீங்க வெயில் காலத்துல தண்ணி நிறைய குடிக்கலாம், பம்பிங் நல்லா இருக்குன்னா தண்ணி நிறைய குடிக்கலாம்னு சொல்லுவோம். பம்பிங் கம்மியா இருக்கு, லெஸ் தென் 50% தான் இருக்கு ஹார்ட் பம்பிங் அப்படின்னா தண்ணியை குறைவா தான் குடிக்க சொல்லணும்.